கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியில் பேசும்படியாக ஆண்டு கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறேன். இந்த நாளில் வேதத்துக்கு ஆதாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். தந்திரம், பிசாசு தந்திரம் உள்ளது, சர்ப்பம் தந்திரம் உள்ளது என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். இந்த உலகத்தில் மனுஷனை எப்படி தந்திரமாக பிசாசு விழத்தள்ளுகிறான், பாபத்தில் விழத்தள்ளுகிறான், எல்லாத்தையும் நம்ம இந்த நாட்களிலே தியானிக்க போகிறோம். இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லி. பிசாசு எந்த ரூபத்தில் வருவான், அதுக்கு முதல்ல அவன் தெரிந்து கொண்டது சர்ப்பம். தேவ பிள்ளைகளே, அந்த சர்ப்பம் மூலமாக நம்மளை தேடி வருகிறான். நீங்கள் ஒரு ஆள் முன்ன பின்ன தெரியாத ஆள் ஏவாள் விழுந்த காரணம் என்ன என்றால், தேவ பிள்ளைகளே, அவன் அந்த சர்ப்பம் மூலமாக வருகிறான். தேவ பிள்ளைகளே, வந்தவுடனே அந்த சர்ப்பம் பேசுகிற பேச்சை, சாத்தான் அந்த சர்ப்பம் மூலமாக பேசுகிற பேச்சை கேட்கிறான். ஏவாள் விழுந்த காரணம் தான். அப்போ முதல்ல முன்ன பின்ன தெரியாதவங்க யாரெல்லாம் அவங்ககிட்ட வராங்களோ அவங்க வார்த்தையை கேட்டுட்டாங்க. தேவ பிள்ளைகளே, வேதவசனம் திட்டவட்டமாக சொல்கிறது, அது எந்த ரூபத்திலும் வருவான். உறவினர் மூலமாக வருவான், நண்பர் மூலமாக வருவான், பக்கத்து வீட்டுக்காரனாக வருவான், யார் மூலமாக வருவான். தேவ பிள்ளைகள், இது சர்ப்பம் மூலம். அந்த நாட்களில் சர்ப்பம் அது பேசக்கூடிய தன்மை இருந்திருக்கிறது. அதனால அந்த சர்ப்பத்து மூலமாக பிசாசு என்ன பண்ணுகிறான், கடந்து வருகிறான். அவன் நயவஞ்சமாக பேசுகிறான், தந்திரமாக பேசுகிறான். வேதவசனம் சொல்கிறது, பிசாசு தந்திரமுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அநேகர் விழுந்து போறது காரணம் பிசாசுடைய தந்தர்கள் தான். முன்ன பின்ன தெரியாத இடத்துல அவங்களுடைய வார்த்தைக்கு நீங்க செவி சாய்க்க கூடாது. ஏவாள் விழுந்த காரணம் அவங்களுடைய வார்த்தைக்கு, அந்த பிசாசானவங்க சர்ப்பத்துக்கு அது வார்த்தைக்கு அவன் செவி சாய்த்தது தான். இரண்டாவதாக வேதத்துல அதிலே பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே, அவன் என்ன பண்ணுகிறான், மேட்டிமையாக சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, அவன் மேட்டிமையாக சொல்லுகிறான். அந்த வார்த்தையை அந்த கேட்கிறான். அந்த வார்த்தையை அதுக்கப்புறம் என்ன பண்ணுகிறான், ஏற்றுக்கொள்கிறான். தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளாததுனாலே என்ன ஆகிறது, பிசாசு உள்ள குடியேறி இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாது. முதல்ல பார்க்கிறோம், அவங்க சொல்ல வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடாது, அடுத்தால ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்களை உள்ள ஏற்றுக்கொண்டது போல வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்கிறாங்க. தேவ பிள்ளைகள், அந்த வார்த்தை இனிப்பாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை மதுரமா இருக்கும். தேவ பிள்ளைகள் நயவஞ்சமா இருக்கும். தந்திரம் உள்ளது. சாத்தான் தந்திரம் உள்ளது. இனிப்பாக பேசுவான். தேவ பிள்ளை கடவுளா மாறியுடன் பேசுவான். அவனை என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, தேவ பிள்ளைகளே, நீங்க ஏற்கனவே எல்லா கனியும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீங்க முதல்ல ஆண்டருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். நீங்கள் தேவ பிள்ளைகளே, எதுனாலும் சரி ஆண்டருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிந்தால் தான் இந்த சாத்தானுடைய தந்திரங்களை மேற்கொள்ள முடியும். வேற யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க, உங்களை படைத்தவர் யார், அவர்களுடைய வார்த்தைக்கு தான் செவி சாய்க்கணும். உங்களுடைய போதகர் இந்த சத்திய வார்த்தைக்கு தான் நீங்க செவி சாய்க்கணும். ஊழியக்காரர்களுக்கு தான் செவி சாய்க்கணும். பெற்றோருக்கு தான் செவி சாய்க்கணும். கணவருக்கு தான் செவி சாய்க்கணும். தெய்வ பிள்ளைகளே, அதனால சில வார்த்தைகள் பிசாசு எப்படி யாரெல்லாம் உங்களுக்கு கண்டிச்சு இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லுறாங்களோ, ஒன்று நம்மளை படைத்த தேவன், அடுத்ததாக நம்முடைய பெற்றோர்கள், அடுத்ததாக கணவர், இப்படியாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அப்போ அதுக்கு மட்டும்தான் நம்மகிட்ட யார் என்ன சொல்லியிருக்கிறா அதை மட்டும்தான் கீழ்ப்படியணும். தேவ பிள்ளைகளே, நீங்க முதல்ல பிசாசனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணக்கூடாது, செவி சாய்ச்சிடவே கூடாது. இங்க ஏவாள் விழுந்து போற காரணம் அந்த வார்த்தைக்கு செவி சாய்ச்சி கேட்கிறார். அடுத்தால அந்த வார்த்தை கொண்டு மூலமாக அவளை அந்த பிசாசை என்ன பண்ணுகிறாய், தன்னுடைய வெல்கம் சொல்லி உள்ள ஏற்றுக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவன் அதனால அந்த பிசாசு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுகிறான், விழத்தள்ளுகிறான். கனியை சாப்பிட வச்சு விழத்தள்ளுகிறான். இன்னைக்கு அநேக பேர் பாவத்தில் விழத்தள்ளுகிறதுக்கு என்ன பண்ணுவான், அக்கா அண்ணன்
என்று சொல்லி யாரும் இல்லாத நேரத்தில் தந்திரமாக வருமா, எந்த ரூபத்திலும் வருமா. தேவ பிள்ளைகளை யாவால் உலகத்தெழுத்து போல உங்களை உலகத்தெழுத்துக்கு வருமா. அதனால அவருடைய வார்த்தைக்கு முன்னப்பின்ன தெரிய வார்த்தைக்கு செவி சாய்க்காதங்க, யாரையும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதங்க. தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுடைய வார்த்தை என்ன சொல்ல அதற்குபடி நீங்கள் கீழ்ப்படுங்க. கீழ்ப்படியாமை போனதுனாலே, ஆதி மனிதன் கீழ்ப்படியாமை போனதுனால மறுபடியும் இயேசு கிறிஸ்து வர வேண்டியதாக இருந்தது. அந்த கீழ்ப்படியாமை போனதுனால அவனுடைய அதிகாரத்தை இழந்தான், பலத்தை இழந்தான், தைரியத்தை இழந்தான். தேவ பிள்ளைகளே, அவன் சரீரத்தை பாவத்துக்குள்ளாக அவன் விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், அதனால அன்பான சகோதரனே சகோதரியே, முக்கியமாக பெண்கள்கிட்ட தான் அதிகமாக பிசாசு வருமா. அதனால ரொம்ப மயங்குறது பெண்கள் தான். அதனால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பிள்ளைகளே, ஸ்திரீயே என்ன பண்ணவள், விழுந்து போனவள் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்வித்துக்கும் சிறைவித்துக்கும் பகை உண்டாக்கவே என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, பிசாசு தந்திரம் உள்ளது. பிசாசுடைய வார்த்தைக்கு நீ செவி சாய்க்காத. பிசாசுடைய வார்த்தை யார் மூலம் வருகிறோ அவங்களே அதை ஏற்றுக்கும், காதலை ஏற்றுக்கொள்ளாத. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அவருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படி. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே இந்த பிசாசுடைய தந்திரங்களை மேற்கொள்வதற்கு உனக்கு கிருபைகளை கொடுப்பா. தேவ பிள்ளைகளை, எந்த ரூபத்தில் வருவான் அதுக்கு நீ இடம் கொடுக்காதபடி கர்த்தரிடத்தில் ஆண்டவரத்தில் ஞானத்தை கேளு. அவர் என்ன சொன்னாரோ அது கீழ்ப்படி. அது கீழ்ப்படும் போது கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே சோத்திரம். பிசாசு தந்திரம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, அந்த தந்திரத்தினுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்க்காதபடி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு மட்டும் நாங்கள் செவிசாய்க்கும் பொழுது அந்த பிசாசுடைய தந்திரங்களை மேற்கொள்வதற்கு நீ கிருபைகளை கொடுக்கிறவரே சோத்திரம்பா. அப்பேற்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே நாங்களும் ஜெயமெடுக்க கிருபைகளை கொடுக்கும்படியாக, சாத்தானுடைய வலையில விழாதபடி, தந்திரத்தில் விழாதபடி எங்களை விலக்கி காக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். God bless you. சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதல்ல, அதில் விழுந்து போகாதீங்க. அதுக்கு எதிர்த்து நெல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாயுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.